ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கேட்ட ஒரு டவுட்டுக்கான விளக்கம் தான். நிறைய பேர் இது வந்து கேட்டிருக்கீங்க ஆரம்பத்திலிருந்தே. அதாவது ஒரு ப்ளவுஸ் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து நெக்கு கொஞ்சம் கீழே வைக்கணும், ஃப்ரண்ட் நெக் கீழே வைக்கணும், லென்த்து வந்து அதிகமாக இருக்குது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்டிருக்க கமெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதாவது 15 இருக்குது, அது 14 கம்மி பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் சொல்லும்போது ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து அல்லது உங்கள் ப்ளவுஸாகவே இருக்கட்டும், நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடும்போது அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ஓகேவா இருந்தால் தான் நம்ம அதே மெஷர்மெண்ட்டை எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டினா அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் போடும்போது இந்த கை இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்குள்ள நிறையா இது வரும். ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் மேலே இருக்குது, இல்லை கீழே இறக்கணும், பேக் நெக் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, இல்லை ரவுண்ட் நெக்காக மாற்றணும், பேக் லென்த் அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட் கப்பு வந்து மேலே ஏறின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய சேஞ்சஸ் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாமான்னு தோணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவலாகவே அவங்களுக்கு வந்து இந்த நெக் வந்து இப்படி வச்சு போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த இறக்கம் இப்படி வச்சு போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சேஞ்சஸ் வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நெக்கை வந்து முன்னாடி எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி முன்னாடி நீங்கள் இறக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் நார்மலாக அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ இறக்கம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு 5 இன்ச்சு அல்லது ஒரு 5.5 இன்ச்சு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச்சு ஏற்றுறதுல இறக்கி வைக்கும்போது அது ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஆனால் இதுவே ஏற்கனவே 6.5 7 இருக்குது, இன்னுமே கீழே இறக்கணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் வரும். அப்போ அந்த லூஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராஸாக நீங்கள் கட் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணணும். ஏன்னா கீழே நம்ம இறக்கி போக போக துணியினுடைய கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் போது துணி வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். கம்மியாக வளைவு போடும்போது கம்மியாக தான் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுவே கீழே இறக்கி பெரிய வளைவாக நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணும்போது அது நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா நெக் வந்து லூஸ் கொடுக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் அளந்து பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வைக்கிற மெஷர்மெண்ட்டை விட ஒரு 1/4 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணுவோம். இதுதான் யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறது. இதுக்கும் அதே தான் பண்ணுவோம். அந்த 1/4 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு அது என்ன ஆகும்னா அது இழுத்து போடும்போது துணி வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால இன்னுமே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது 7.5 8 அப்படின்னு நீங்கள் நெக்கு வைக்கும்போது அந்த இது பண்ணினீங்கன்னா போதும். அதே மாதிரி நீங்கள் அதுக்கு பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக எப்போவும் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா போதும். அதுவே நீங்கள் நார்மலாக ஹெம் பண்ணுறோம் இல்லை அடித்து திருப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைக்கும்போது நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்தி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா துணி நெக்கு வந்து இறங்க இறங்க லூஸ் அதிகம் கொடுக்கும். அப்படிங்கும்போது நெக்கு வந்து லூஸ் வரக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேஞ்சஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஃப்ரண்ட் நெக்கு மட்டும்தான். ஃப்ரண்ட் நெக்கை இறக்க சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ அதுவே பேக் நெக் வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. பேக் நெக் இறக்க சொல்றது ஆல்ரெடி அந்த பிளவுஸ் எவ்வளோ இறக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதாவது நம்ம ஒரு ஷோல்டர் கால்குலேஷன் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதாவது பேக் நெக்ல ஒவ்வொரு இன்ச்சும் நம்ம இறக்க இறக்க ஒவ்வொரு 1/4 இன்ச்சா நம்ம ஷோல்டர் அகலத்தை நம்ம குறைச்சிட்டே வருவோம். அந்த மாதிரி கால்குலேஷனுக்கு தான் ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த கணக்குப்படி நீங்க பார்க்கும்போது நெக்கு வந்து ஒரு 7 இன்ச் இருக்கு, அதை விட எனக்கு 7 இன்ச்சு இருக்கிற நெக்கு இன்னும் 1 இன்ச்சு இறக்கி 8 இன்ச்சா வைங்க அப்படின்னா இப்போ டோட்டலாகவே உங்களுக்கு ஷோல்டர் அளவு மாறும் இல்லைங்களா. இதுவே ஒரு 7.5 இன்ச்சு 7.4 இன்ச்சு அப்படின்னா ஷோல்டர்ல எந்த சேஞ்சஸுமே வராது. ஆனால் 8 இன்ச்சு 1 இன்ச்சு இறக்கும் போது 7 8 அதாவது 6 7க்கு தான் நம்ம 2 இன்ச்சு ஷோல்டருக்கு மைனஸ் பண்ணியிருப்போம். இப்போ 8 9 10 அப்படின்னு வரும்போது நம்ம 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ இன்னுமே ஒரு ஷோல்டருடைய அகலத்தை நம்ம குறைச்சி வைக்கணும்.
அப்போ எவ்வளோ இறக்க சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற அதே கால்குலேஷன் தான். ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் வருது அப்படின்னா நீங்க 1/2 ஷோல்டர் அப்படியே கூட வச்சுக்கலாம். 5 5.5 வருது அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு மேல 6 7 அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணணும். அப்புறம் 8 9 10ன்னு வரும்போது 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல போகும்போது 3.5 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை வந்து குறுக்கிட்டே வரும்போது அவங்க கேட்கிற இறக்கம் இது எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது 6 7ல இருக்கு அப்படின்னா ஒரு 7.5 இன்ச்சு வைக்கிறதுல ஷோல்டர்ல எந்த சேஞ்சஸுமே வராது. அதுவே 8 8.5 இறக்க சொல்லும் போது ஷோல்டர் வந்து நம்ம இன்னுமே க்ளோஸ் பண்ணணும். அப்போ அந்த ஷோல்டர் கால்குலேஷனையுமே நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் பேக் நெக் வந்து நம்ம இறக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஷோல்டரை எந்த சேஞ்சஸுமே பண்ணாத நெக்கு மட்டும் டீப்பா வச்சிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வரும். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் அதே ப்ராப்ளம் தான் வரும், பேக் நெக்குக்கும் அதே ப்ராப்ளம் தான் வரும். என்ன அளவு நம்ம இறக்குறோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவு பண்ணிக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே ஒரு கால்குலேஷன் நம்ம போடுவோம். இவ்வளோ இறங்கிச்சு அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வரும், அப்போ நம்ம அதை வந்து குறுக்கிக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேக் நெக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேக் லென்த்தை வந்து இறக்க சொல்லியிருக்காங்க. அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற எதுவுமே சொல்ல, எல்லாமே எனக்கு ஃபிட்டிங்கா இருக்கு, பேக் லென்த்தை மட்டும் எனக்கு இறக்குனா போதும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? பேக் லென்த்தை இறக்கிட்டு யூஸ்வலா எப்பவும் போல நம்ம 3 இன்ச்சு யோக்கு கொடுத்து எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா கப் ஷேப்பும் கீழே இறங்கிடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக் லென்த்தை மெஷர் பண்ணிட்டு ஆல்ரெடி அந்த அளவு பிளவுஸ்ல பட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு கீழே இங்க பேக் லென்த் எவ்வளவு நீங்க இறங்கிட்டீங்களோ அதை வந்து பட்டிக்கு உயரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கப் ஷேப் வந்து மாறாம அப்படியே இருக்கும். சைட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் இறங்கு வராது. இருந்தாலும் ஒரு சிலர் அப்போ அந்த கப் ஷேப் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு, நீங்க இறக்கத்தை மட்டும் எனக்கு சரி பண்ணுங்க அப்படிங்கும்போது பேக் லென்த்தை மட்டும் அதிகப்படுத்துறோம் 1/2 இன்ச் அப்படின்னா யோக்குனோட உயரத்தை தான் நம்ம அதிகப்படுத்தணுமே ஒழிய கப் ஷேப்ல எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் உயரத்தை வந்து குறைக்கணும். இப்போ 15 இன்ச்சு இருக்குது, எனக்கு 14 இன்ச்சு போதும் அப்படின்னா உயரத்தை தான் குறைக்கணும். அதே மாதிரி யோக்குனோட உயரத்தையும் தான் குறைக்கணும். மற்றபடி நம்ம கப் ஷேப்ல எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. கப் ஷேப்ல சேஞ்சஸ் பண்ணணும்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு கப்புனுடைய ஹைட் வந்து கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும், ஃபுல் பஸ்ட் வந்து கவர் ஆகல, யோக் வந்து வெட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் நம்ம வந்து கப் ஷேப்பினுடைய உயரத்தை வந்து கீழே இறக்கணும். கப் ஷேப்பினுடைய உயரத்தை கீழே இறக்கணும் அப்படின்னா என்னென்ன அளவுகளை சேஞ்சஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் டாட், சரிங்களா? சென்டர் டாட்ல வந்து உயரம் வைக்கும் போது அதுல நம்ம எவ்வளவு இறக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா அப்படிங்கிறத நம்ம இறக்கணும். அதே மாதிரி ஓப்பன் லென்த் முன்பக்கம் ஓப்பன்லையும் அதே அளவு நம்ம இறக்கணும். சைடு யோக்ல வந்து இறக்குறது இறக்காதது ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது. கம்பல்சரி வேணும், கப்பு வந்து வெட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும் டோட்டலா சைடு மிட் சென்டர் பெரிய டாட்டு, முன்னாடி வந்து ஓப்பன் ஓப்பன் அந்த இடத்துலையும் ஹைட்டு, இது மூணுமே 1/2 இன்ச் அப்படின்னா ஓவரால் 1/2 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்தணும். அது நீங்க எப்பவும் போல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் அப்படியே நீங்க கீழே கொண்டு வந்தீங்கன்னா போதும். கப் ஷேப்பை எக்ஸ்பேண்ட் பண்றது இப்படிதான். இன்னும் ஒரு விஷயம், கப் ஷேப் வந்து உயரம் பிரச்சனை கிடையாது, ஆனா டைட்டா இருக்கு அப்படின்னா கப் ஷேப்புக்கான லூஸ் வந்து கொடுக்கல, அதனாலதான் டைட்டா இருக்கு அப்படின்னா அந்த சென்டர் டாட்டை வந்து நீங்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஒரு 1.25 இன்ச் இன்டேக் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது உள்ள பிடிச்சி தைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு 1.5 இன்ச் வச்சு தைச்சீங்க அப்படின்னா கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லூஸ் கிடைச்சிரும். அதனால ஒரு சிலர் சொல்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த சேஞ்சஸ் நீங்க பண்ணணும். அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நீங்க பேக் லென்த் இறக்கும் போது பேக் நெக்கை நீங்க இறக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வோம், தெளிவா நீங்க சொல்லிருங்க. உங்களுக்கு பேக் நெக் இறக்கம் வேணும்னா நீங்க பேக் நெக் இறக்கம் வேணும்னு சொல்லுங்க, அப்பதான் இறக்குவோம். இடுப்பு உயரத்தை நாங்க அதிகப்படுத்தும் போது பின் கழுத்து உயரத்தை நாங்க அதிகப்படுத்த மாட்டோம்,
உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் சொல்றீங்களோ அதை மட்டும்தான் செய்வோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸுக்கு எனக்கு இதில் இந்த சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய வர இது ஒன்று தான். ஒன்று ஸ்லீவ் ஹைட் வந்து அதிகம் கம்மி பண்ணுவோம், ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு கம்மி பண்ணுவோம், அதுக்கப்புறம் கப் ஷேப்பு லூஸ் டைட் பண்ணுவோம், அதே மாதிரி உயரத்தை இறக்க சொல்லுவோம், இல்லாட்டினா இறங்கி இருக்கு அப்படின்னா கம்மி பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் பேக் லென்த்து, இது எல்லாமே தான் ஒரு பிளவுஸுக்காக நம்ம சொல்லக்கூடிய சேஞ்சஸ். இப்படி என்ன சேஞ்சஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பேக் லென்த் அதிகப்படுத்தும் போது டோட்டலாக கப் ஷேப் பட்டியெல்லாம் அதே அளவு வச்சுட்டு கப் ஷேப்பையும் சேர்த்து இறக்கிட்டா கரெக்டாக போயிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கப் ஷேப்பை இறக்கிட்டோம் அப்படின்னா அது சாகிங் ஆயிரும். அதனால கப் ஷேப்ல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. எந்த போர்ஷன் வந்து இறக்கம் கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் சொல்லணும். நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடணும். அவங்க வந்து நீங்க பேக் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது நெக் இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நிறைய பேர் அப்படிதான். ஏன்னா பேக்ல வந்து இடுப்புனுடைய உயரம் இறங்கும் போது நெக்கும் இறங்கிரும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவங்க சொல்ற விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னும் கொஞ்சம் குறைச்சு வைங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, குறைக்கிறது அப்படிங்கிறது என்ன, உயரத்துல இருந்து நெக்க குறைக்க சொல்றாங்களா, இல்ல கழுத்தினுடைய இறக்கத்தை குறைக்க சொல்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு 8 இன்ச்சு நெக்கினுடைய உயரம் கேட்கும்போது இன்னும் அதை வந்து நம்ம 6 இன்ச்சு வச்சுட்டோம்னா இன்னும் குறைச்சு வைங்கம்பாங்க. அப்ப குறைச்சு வைக்கிறதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நெக்கினுடைய டெப்த் வந்து இன்னும் இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த இதுலயே நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம ஸ்டிச்சிங் ஃபீல்ட்லயே நம்ம புரிஞ்சுக்குவோம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு சரியா புரியாது. அதனால கை வச்சு கேட்கணும், எந்த இடத்துல உங்களுக்கு நெக் இருக்கு, இப்ப எந்த இடத்துல நான் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இதை வந்து அதிகப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, இதுல வந்து நீங்க நெக்கினுடைய இறக்கம் அதிகம் வேணும்னு தான் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நெக்க குறைச்சிருங்கம்பாங்க. நெக்க குறைக்கிறோம் அப்படின்னா நெக்கினுடைய ஹைட்டை குறைக்கிறது கிடையாது, கீழே இருக்க அந்த பேக் லென்த்தை குறைக்கிறது. அந்த மாதிரி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அது எல்லாமே நீங்க வந்து இப்ப கையே பார்த்தீங்க அதே மாதிரிதான், எல்போ எந்த ஒரு இதா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டா அவங்க பாடியில டச் பண்ணி இந்த சுற்றளவா அப்படின்னு நம்ம கேட்கிற வரைக்குமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. அதே மாதிரி அளவு பிளவுஸ்லயுமே தெளிவா நமக்கு தெரிஞ்சு நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இதுக்கு மேல நீங்க ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல சேஞ்சஸ் கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும், மற்றது எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரி தான் வைக்கணும். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிற இடத்துல, இப்போ பேக் நெக் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஷோல்டர் அஃபெக்ட் ஆகும். அதனால ஷோல்டரை வந்து நம்ம ஷோல்டர்னுடைய 1/2 தான் நம்ம வந்து கம்மி பண்ணுமே ஒழிய அந்த ஷோல்டர் வித்தையோ நெக்கினுடைய வித்தையோ நம்ம கம்மி பண்ணக்கூடாது. அதனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது, தைரியமாவே நம்ம இந்த ஒர்க்கும் பண்ணலாம். அதனால நீங்க எந்த ஒரு டவுட்டுமே கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. தேங்க்யூ வியூவர்ஸ்.